இப்ப நான் போட போற பால்ல நீ அவுட் ஆக போற பாரு. நீ வேணா பாரு இந்த பால்ல நான் எப்படி 6 அடிக்க போறேன்னு. ரவுனீத், ஆல் தி பெஸ்ட். பாரு பாரு. சீக்கிரம். டே சிக்கு. சிக்கு என்னடா பண்ற? சிக்கு ஃபீல்டிங் நல்லா பாரு, ரோனி அவுட் பண்ணணும். ஏய் வாடா வாடா, உர்ரன்டா. சீக்கிரம்டா. சிக்கு சரியா ஃபீல்டிங் பண்ணு. அவுட் பண்ணலாம் பாரு, அவுட் பண்ணலாம். அண்ணா எங்க பால கொடுங்க. கொடுக்கலன்னா இப்போ என்ன பண்ணுவ? நீங்கள் ஏன் எல்லா சாட்டர்டே சண்டேவும் வரீங்க? எங்களோட கேமை வேஸ்ட் பண்ணுறதுக்குன்னே வரீங்க. இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை அப்படிலாம் இல்லைதான். நாங்க உங்க கேமை கெடுக்க வரல, உங்களுக்கு கத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அப்படியா? நீங்கள் எங்களுக்கு சொல்லி தருவீங்களா? தெரியும்ல, போன தடவை நீங்கள் எங்கள் டீம் கிட்ட எப்படி தோத்து போனீங்க ஞாபகம் இருக்கா? ஏன்னா அப்போ நாங்கள் விளையாடுற மூட்லேயே இல்லை. அப்போ சுத்தமாக ப்ராக்டிஸ் இல்லை. இப்போ விளையாடலாமா? தோத்து போயிடுவீங்க. பயந்துட்டானுங்க போல இருக்கடா. எங்க டீம் யாரை பார்த்தும் பயப்படாது, அப்புறம் எங்க டீம் யார்கிட்டையும் தோக்காது. அப்படியா? முதல்ல எங்க கிட்ட ஜெயிச்சு காட்டுங்கடா. அப்படின்னா சரி வாங்க. சரி அப்படின்னா டாஸ் போடுவோமா? டாஸ் பண்ணணும்னா ஈக்குவல் டீம் இருக்கணும். சரி நீங்க சொல்லுங்க, நீங்க பேட்டிங்கா போலிங்கா? ஜெயிக்க போறது எப்படி எங்க டீம் தான். அட இவங்க கான்ஃபிடென்ட்ட கொஞ்சம் பாரு. அவன் சின்ன பசங்கடா. சரி ஒன்று பண்ணலாம், முதல்ல பேட்டிங் பண்ணலாம். சரி அப்போ போய் ஆடுங்க. பேட்டை கொடுறா. வாங்க பேட்டை கொடு. ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க, பால் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே போகவே கூடாது. போன தடவை உங்களால் தான் நாங்கள் திட்டு வாங்க வேண்டியதாயிடுச்சு. சரி அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அடேங்கப்பா சரியான ஷாட்டு. என்னோட ஷாட் எப்படி இருந்துச்சு? என்ன ஸ்பெஷல் யோக்கரா? அட நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க? நாங்கள் தான் சொன்னோம்ல ஸ்கூலுக்குள்ளே பால் போகவே கூடாதுன்னு. என்ன நீங்கள்? வாட்ச்மேன் வந்து திட்டுவாரு பாருங்க. சரி நாங்கள் போய் கொண்டு வரோம். ஆமாம் நீங்கள் தான் போய் கொண்டு வரணும். போங்க சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வாங்க. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இவங்க எங்கே தான் போனாங்க? ஒருவேளை அவங்கள யாராவது பிடிச்சிக்கிட்டாங்களா என்ன? ஆமாண்டா அப்படியும் இருக்கலாம். சரி வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். சரி வாடா. டேய் இங்க யாருமே இல்லையேடா. டேய் நீ போடா, நமக்கு இப்போ பால் தான் முக்கியமா வேணும். நம்ம போய் தேடி எடுக்கலாம். வாங்க. அப்படி யாராவது நீங்க பாத்தீங்கன்னா உடனே எல்லாருக்கும் சிக்னல் கொடுங்க. சரி கொடுக்குறேன். என்னாச்சுடா? யாரும் வந்தாங்க? அட நிஜமாவே தும்மல் வந்துருச்சுடா. அட என்னடா நீ? வாங்க சீக்கிரம் பால் எடுக்கலாம். வாங்க, நம்மள யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பிடலாம். வாங்க போலாம். வாங்க. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. நாங்க என்ன தப்பு பண்ண, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். யாரோ வராங்கன்னு நினைக்கிறேன்டா. சீக்கிரம் ஒளிஞ்சுக்கலாம். வாங்க கிளாஸ்ல ஒளிஞ்சுக்கலாம். வாங்க. ப்ளீஸ்
எங்களை விட்டுருங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. வேண்டாம், நாங்க எதுவும் பண்ணல. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. இன்னொரு வார்த்தை பேசுனேன்னு வெச்சுக்கோ, என் மண்டை சிதறிடும். பண்ணிடாதீங்க. வாய் மூடு. வாய் மூடு. எங்களை விட்டுருங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. டேய், வாய் மூடு. சின்ன பசங்க. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். வாய் மூட்டு வாடா. எங்களை விட்டுருங்க. ப்ளீஸ். டேய், நிதின், ரோனக், ஜதின் மாட்டிக்கிட்டாங்கடா. அதனால தான் பால் எடுத்துட்டு அவங்க திரும்ப வரல. ஆமாண்டா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க கிட்ட கன்ஸும் இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. சரி வாங்க, இங்கேருந்து கிளம்பிடலாம். வேணாண்டா, நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு பயந்தாங்கொள்ளிங்கல்ல. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கஷ்டத்தில் விட்டுட்டு நம்மளால ஓடிட முடியாது. ஆனா இப்போ நம்ம என்ன பண்றது? ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். ஆமாண்டா, நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணி ஆகணும். நாங்க சொல்றது கேளுங்க. வேண்டாம், எங்களை விட்டுருங்க. நாங்க எதுவும் பண்ணல. எதுக்காக எங்களை கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்க. எழுந்துரு. உள்ள போடா, உள்ள. உள்ள. ஓ. எழுந்துரு உனதான். போ உட்காரு, போ. போதா. போ. போ எல்லாம் வருவாங்க. ஓரம்பட போறியா இல்ல சுட்டு தலைவா? போ. நீங்கள யாரு? அப்புறம் எப்படி உள்ள வந்தீங்க? ஏய், இதுக்கு மேல எங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்ட நான் உங்க எல்லாரையும் என்ன பண்ணுவேன்றத உங்க கனவுல கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. ஏய், இங்க பாரு, வெளியே போய் செக் பண்ணிட்டு வா. பார்க்குறேண்ணே. டேய், நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்ச அவங்க 3 பேரும் லைப்ரரியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்கள நினைச்சாலும் பயமா இருக்குடா. ஒருவேளை அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா? இல்லடா, பயப்படாத. சிஐடி அங்கிள் வந்து நம்மளை காப்பாத்திடுவாரு. சிஐடி அங்கிளா? ஆனா எப்படிடா? நம்மளால வெளியே போய் ஃபோன் கூட பண்ண முடியாதே. அட, ஃபோன் பண்ண முடியாது. ஆனா உதவிக்காக வேற ஏதாவது பண்ணலாம்ல. ஆனா என்ன பண்றது? அங்க பாரு, ஜன்னல் இருக்கு. ஜன்னலா? வெளியே எட்டி பார்த்து யாரையாவது உதவி கேட்கலாம். வா. வேணாம். ஒருவேளை நம்ம ஜன்னல் வழியாக கத்தும் போது அந்த திருட்டு பசங்க நம்மளை பார்த்து நம்மளை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? சரி வா, வாஷ்ரூம்ல ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏதாவது வழி கிடைக்கும். வா. ஏதாவது கிடைச்சதா? இல்லடா. இப்ப என்ன பண்றது? அட, நம்ம கிட்ட பால் இருக்குல்ல. ஆனா நம்ம பாலை வச்சு என்ன பண்றது? அந்த கெட்டவங்க கூட சேர்ந்து கேட்ச் விளையாடுறதா? அது இல்லடா, இத கீழே வீசி எரிஞ்சு யாரையாவது உதவி கேட்போம். சரி ஓகே, வா. வாடா. இந்தா. யார் அடிச்சது? அட, எதுக்குடா பால் அடிச்சா? பால் வேணும் உனக்கு? கொடுக்க முடியாது, புரியுதா? உனக்கு இதான் தண்டனை. இந்த காலத்து பசங்க இருக்காங்களே. சமீர், சமீர், எப்படி இருக்க நண்பா? ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்றேன், என்ன திடீர்னு? தயா, நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணு. என்ன சமீர், என்ன பிரச்சனை சொல்லு. என் பையன் விக்கி இருக்கான்ல, விக்கிக்கு என்னாச்சு? அவனை பத்தி எதுவுமே தெரியல, ப்ளீஸ் தயா ஏதாவது ஒன்று பண்ணு. எதுவும் தெரியலையா? சமீர், நீ கவலைப்படாத, நாம அவனை கண்டுபிடிச்சிருவோம். நான் இப்பவே உங்க வீட்டுக்கு வரேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நம்ம திரும்ப வீட்டுக்கு போவோமா இல்ல இங்கே மாட்டிக்குவோமான்னு எதுவுமே தெரியலடா. நீ பயப்படாதடா, நமக்கு எதுவுமே ஆகாது. டேய், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது நம்மளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுடா. நீ பயப்படாத. கடவுள் எப்படியாவது சன்னியையும் ரோனியையும் காப்பாத்தணும்டா.
என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. நீ பேனா பேப்பர் இருக்கான்னு தேடு. நம்ம அதில் ஒரு லெட்டரை எழுதி இங்கேருந்து எப்படியாவது வெளியே தூக்கி போட்டுடலாம். சூப்பர் ஐடியாடா. சீக்கிரம் போய் பென்னு பேப்பர் தேடலாம். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. பேப்பர், பென் பென் பென். ஹெல்ப், கால், சிஐடி. ஜன்னல் அங்கே இருக்கு. வா வாடா. இது ஜாமா இருக்குடா. நம்ம அந்த ஜன்னலை செக் பண்ணி பார்க்கலாம். அடடா, இப்போ என்ன பண்ணுறது? நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும். நாம் ஒரு வேலை பண்ணலாம். இந்த லெட்டரை சன்னி ரோனி கிட்ட எப்படியாவது கொடுத்துடலாம். இந்த லெட்டரை அவங்க பாத்ரூம் ஜன்னலில் இருந்து தூக்கி போட்டுருவாங்கல்ல. ஆனால் எப்படிடா? ஏய், இங்க வா. நானா? ஆமாம், நீங்கள் 3 பேரும் தான். நீங்கள் வாங்க. அப்புறம் நீங்கள் 3 பேரும் வெளியே போய் நல்லா செக் பண்ணிட்டு வாங்க. வேற யாரும் இல்லைல்ல? சரி. நீங்கள் இன்னும் எந்திரிக்கலையா? இன்னைக்கு உங்கள் அம்மா உங்களுக்கு சோறு போடல? போட்டாங்க. எந்திரிங்கடா. சரி, ஒன்று சொல்லுங்க. இவங்களில் யார் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க? யாரும் இல்லை. போய் சொல்லக்கூடாது. யாராவது இருப்பாங்க. இன்னைக்கு அவங்கள உங்கள் வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரம் அனுப்பிடலாம். இல்லை, எங்களுக்கு எல்லா டீச்சரும் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்போ நீங்கள் சொல்லுங்க. இவனுங்களில் எந்த பையன் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது? இல்லைங்க சார், இந்த 3 பசங்களும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸுங்க. இவங்க எந்த வம்பும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நல்ல ஸ்கூல் தான். டீச்சரும் நல்லவங்க, பசங்களும் நல்லவங்க. ஏய், போய் உட்காருங்க, போங்க. தாகமா இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குங்களா? இந்தா. என்னாச்சு? இப்போதானே தண்ணி கேட்ட. இந்தா குடி. நீங்க யாரோ இங்க பிக்னிக் கொண்டாடுறதுக்கு வரல. பசியையும் தாகத்தையும் நல்லா பழகிக்கோங்க. இங்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. சனி, என்னாச்சுடா? இங்க ஒரு ரவுடி வரான். அவன் எல்லா ரூமையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இங்கேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ என்னடா பண்றது? ஹலோ. அட, எத்தனை தடவை சொல்றது? மறுபடியும் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதுன்னு. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இந்தா தண்ணி குடி. ஸ்னேகா, பயப்படாத. விக்கிக்கு எதுவும் ஆகுது. நாங்க அவனை கண்டுபிடிப்போம். ஆனா அவங்க எங்கடா போயிருப்பாங்க? இன்னைக்கு சனிக்கிழமை. அவங்க ஸ்கூல் இன்னைக்கு ஆஃப் டேவோட முடிஞ்சிடுச்சு. ஆனா இப்ப பாரு, இன்னும் அவங்க வீட்டுக்கு வரல. விக்கி ஸ்கூல்ல விசாரிச்சிங்களா? நான் ஸ்கூலுக்கு போனேன்டா. ஆனா அவன் எங்கேயுமே இல்லை. டீச்சர்ஸ் கிட்ட பேசுனீங்களா? ஸ்கூல் விட்ட உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு தான் டீச்சர் சொன்னாங்க. விக்கி எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்? ஏபிஎம் ஸ்கூல். ஏபிஎம் ஸ்கூலா?
ஒளிஞ்சுக்கோங்கடா ஒளிஞ்சுக்கோங்க, யாரோ வராங்க. புத்தகம் எவ்வளோ நல்லா இருக்கு, ஆனால் என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் கூட நம்ம படிக்கவே இல்லையே. கடவுளே, நம்ம எப்படியோ அந்த ரவுடி கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இந்த லெட்டரை ரோனி சன்னி கிட்ட நம்ம எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தாகணும்டா. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாடா. இவனுக்கு எதுவும் ஆகாதுல்ல? ரோனி, ரோனி, சன்னி, ரோனி. விக்கி நீயா? அந்த ரவுடி தான் திரும்பி வந்துட்டானு நினைச்சேன். பயப்படாதடா, எனக்கு எதுவும் ஆகாது. நீரவும் சிக்கவும் எப்படி இருக்காங்கடா? நல்லா இருக்காங்க. சிக்கு கொஞ்சம் பயந்துருந்தான், நாங்கள் எப்படியோ சமாளிச்சிட்டோம். சரி இங்கே பாரு, நாங்கள் லெட்டர் எழுதியிருக்கோம் உதவி கேட்கறதுக்கு. நல்ல விஷயம். ஆனா இதை தூக்கி வீச ஒரு வெயிட்டான பொருள் வேணுமே. என்கிட்ட கோலி இருக்குடா, நம்ம அதை வச்சு தூக்கி போடலாம். வா வா போலாம். வா வா. இதுபடி நான் மேலே ஏறிக்கிறேன். ஏய் தம்பி, என்ன பண்ற? என்ன? இந்த பையன் சைகை காட்டி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறானே. ஹெல்ப் சிஐடி. இந்த பையன் ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னொரு கிளாஸ் குடிக்கலாம். ஒரு நிமிஷம், என்ன பண்ணிட்டு இருக்க? தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்க. சார் கொஞ்சம் ஹெல்த்தை கவனிச்சுக்கிறேன். ஹெல்த்தா? திடீர்னு என்ன ஹெல்த்தை பார்த்துக்கணுங்கிற? ஃப்ரெடி கூட உனக்கு காம்படிஷனா என்ன? சார் பரவாயில்ல விடுங்க சார். நான் சொன்னேன்னா உங்கள் கண்ணில் இருந்து கங்கையே கொட்ட ஆரம்பிச்சிடும் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய ட்ராஜடி ஃபிலிமை பார்த்துருக்கேன். ஸோ உன்னோட ட்ராஜடியை என்னால் கேட்க முடியும். சொல்லு. என்ன விஷயம்? ஏதாவது? ஐயோ இல்லை சார். அப்புறம்? சார் அது கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன்ல. ஓ வெயிட்டா? வெயிட் கொஞ்சம் அதெல்லாம் இருக்கட்டும். தண்ணி குடிச்சா வெயிட் கம்மியாகுமா என்ன? ஆமாம் சார். என்ன சொல்லிட்டு இருக்க? ஹலோ சிடி ஆஃபீஸ். வாட்? ஏபிஎம் ஸ்கூலா? ஆமா, நீங்க யாரு? ஹலோ என்ன ஆச்சு அபிஜித்? ஃபோன்ல யாருன்னு தெரியல சார். இவங்க ஏபிஎம் ஸ்கூல்ல இருக்கிற பசங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னாரு. ஸ்கூல் பசங்க உயிருக்கு ஆபத்தா? இல்ல, பசங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஆகவும் நாம விடக்கூடாது. சார். என்ன ஏபிஎம் ஸ்கூல்லையா? ஓ நோ. என்னாச்சு? ஏபிஎம் ஸ்கூல்ல என்ன ஆச்சு? ஓகே சார். யா தயா, ஏபிஎம் ஸ்கூல்ல என்ன ஆச்சு? எஸ் சார். ஏதாவது ஒன்று சொல்லு. என் விக்கி கிடைச்சானா இல்லையா?
சமீர் அது என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. விக்கி நல்லா இருக்கான்ல? தெரியல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ சிஐடி பீரோக்கு கால் பண்ணி ஏபிஎம் ஸ்கூலோட பசங்க பிரச்சனை இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனையா இருக்கும் தயா? இங்க பாரு, அது அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். லிசன், நாங்க 2 பேரும் கண்டிப்பா உங்க கூட வந்தே ஆகணும். ஆமா. வேண்டாம், நீங்க யாரும் வரக்கூடாது. முதல்ல நான் போய் பார்க்குறேன். அங்க அந்த பசங்களுக்கு எந்த மாதிரி ஆபத்துன்னு தெரியல. சிஐடி? நான் தயா, சிஐடி. நல்ல வேலை சார், நீங்க வந்துட்டீங்க. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லுங்க. இங்க பாருங்க. ஓ, இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? வாங்க சார் சொல்றேன். அங்க பாருங்க, அந்த ஜன்னல்ல இருந்து ஒரு பையன் தூக்கி போட்டான். அப்படியா? சரி, ஓகே, நீங்க கிளம்புங்க. அப்புறம் இதை பத்தி எங்கேயும் வெளில எதுவும் சொல்லாதீங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார், நீங்க சொன்னீங்கன்னா உள்ள போய் பார்க்கலாமா? இல்லை கவின், உள்ள எக்ஸாக்ட் சுச்சுவேஷன் நமக்கு தெரியாது. பிளானிங் இல்லாமல் நம்ம நுழைஞ்சோன்னா பாவம் குழந்தைங்களோட உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். சார், அந்த பசங்க ஜன்னல்கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? இல்லை ஸ்ரேயா, ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஒரு வேலை பண்ணுவோம். இந்த பசங்க செஞ்ச மாதிரியே ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவோம். யாருக்கிட்டையாவது கொஞ்சம் பணம் பார்ப்போம். இது நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. பணம் வரணும்ல. ஹலோ, FDA நியூஸ் சேனல். நமக்கு உதவி பண்ண யாரோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார், ஒரு பையன் வந்துட்டான். கன். இந்த பசங்களை கைது பண்ணி வச்சுக்கிறவங்க கையில் ஆயுதம் இருக்கு. சார், 5 பேர் இருக்காங்களா? ஓ, கவனம் இருக்கட்டும். சிஐடிங்க இங்கே வந்த விஷயம் யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. ஆனால் சார், இப்போ பிளான் என்ன? இப்போதைக்கு வெளியில இருந்து ஸ்கூலை கவனிக்கணும். வாங்க. ஸ்ரேயா, அங்க வாட்ச்மேன் இருக்கார்ல? ஆமா சார், அவர் தலை குனிஞ்சிருக்காரு. தூங்குறாரா? அவர் செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த பைனாகுலரை கூட. சார், சார், இந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறது அவ்வளோ சுலபமாக தெரியல. சார், இந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ள டீச்சர்ஸையும் ஸ்கூல் பசங்களையும் பழைய கைதியாக வச்சு இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? இவங்களோட எதிர்பார்ப்பு ஏதோ முக்கியமானதாக இருக்கும். அதை அவங்க நிறைவேற்றிக்க நினைக்கிறாங்க. இவங்க எந்த பிளானில் வந்திருக்காங்கன்னு தெரியல. ஆந்தையா, ஸ்கூலுக்கு வெளியில பதட்டமா இருக்கா? ஹலோ, நான் ஏசிபி பிரஜ்மன் பேசுறேன். யார் பேசுறது? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்றத மட்டும் கேளு. இந்த பசங்களும் டீச்சர்ஸும் என்கிட்ட தான் இருக்காங்க. அப்படியா? அப்போ டீச்சரையும் பசங்களையும் பணைய கைதியா வச்சிருக்கிறது நீதானா? அப்போ ஒரு விஷயத்த கவனமா கேளு. பசங்க யாருக்காவது சின்ன கீறல் ஏற்பட்டாலும் அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு கெட்ட கனவா நான் ஆக்கிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஏசிபி, இப்போ நீ என்ன மிரட்டுற இடத்துல இல்லை. சொல்றத மட்டும் கேளு. இங்க இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன்னா கரெக்டா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஸ்கூலுக்குள்ள வந்துரு. தனியா, அதுவும் ஃபோன் இல்லாம. டேய் கோலை, அப்பாவி பசங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ என்ன கூப்பிடுறியா? ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஒத்துக்கிறேன் ஏசிபி.
ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஏதாவது வில்லத்தனமாக யோசிச்சேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் ஒருத்தன் கூட இங்கே உயிரோட இருக்க மாட்டான். ஓகே, நான் வரேன். ஆனா நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. பசங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சார். ஓகே சார். சரி, சரிங்க சார். சார், ஏசிபி சார் என்ன சொன்னார்? அதான் நம்ம சந்தேகப்பட்டது கரெக்டு தான். ஸ்கூலுக்குள்ள பசங்களோட டீச்சர்ஸையும் பணைய கைதியாக வச்சுருக்காங்க. சார் இவங்களோட தேவை என்னன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? சிஐடி. பசங்க உயிருக்கு பதிலாக அவங்களுக்கு நம்ம உயிர் வேணுமா? ஆனால் சார், அப்போ எதுக்கு நம்ம லேட் பண்ணிக்கிட்டு? நீங்கள் சொன்னால் உள்ளே போயிடலாம் சார். அவனுக்கு எடுத்த முடிவு தப்பானதுன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் சார். அவசரத்தில் பண்ணக்கூடாது கவின், புத்திசாலித்தனமாக பண்ணணும். ஒரு நிமிஷம், இதை பாரு. ஃப்ரெடி ஸ்கூலோட மேப் அமைச்சிருக்காரு. ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்கு இங்கே 2 வழி இருக்குது. இது மெயின் கேட் வழி, இது பின்னாடி கேட் வழி. நீங்க எல்லாம் பாப்பீங்க. இப்போ நாம சிட்டியோட பிரபலமான ஸ்கூல் ஏபிஎம்க்கு வெளியில நிக்கிறோம். முக்கியமான ஒரு நபர் இங்க சில பயங்கரவாதிகள் நுழைஞ்சிட்டதா சொன்னாங்க. அவங்க இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பணைய கைதியா வச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்களை யார் இங்க வர சொன்னது? ப்ளீஸ் இதை நிறுத்துங்க. நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல நீங்க எல்லாம் இங்க இருந்து போங்க. பாக்குறீங்க, நம்ம சீனியர் இன்ஸ்பெக்டர் தயா எப்பவும் போல கிரைம் சீனுக்கு வந்திருக்காரு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம சிஐடிங்களோட துணிச்சல் வரலாற்றுகள்ல இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி அவங்களுடைய திறமையை இதுலயும் காட்டுறாங்களான்னு பார்ப்போம். அந்த குழந்தைங்களோட உயிரை காப்பாத்துவாங்களா இந்த சிஐடி? ப்ளீஸ் கிளம்புங்க இங்க இருந்து. அப்புறம் இந்த லைவ் ரெக்கார்டிங் அந்த தீவிரவாதிங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்க பிளான் பத்தி தெரிஞ்சிடும். ப்ளீஸ் இதை நிறுத்துங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. தயா, அப்படி என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். பயப்படாதீங்க. உங்க குழந்தைக்கு ஏதாவது, எந்த குழந்தைக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன், நம்புங்க. சரி, என் புள்ள ஜத்தின் உள்ளதான் சார் இருக்கா. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க சார். நாங்க பசங்க எல்லாரையும் நல்லபடியா வெளியே கொண்டு வருவோம். நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. சார், போன வருஷம் என் புருஷன் இறந்துட்டாரு. இப்ப என் புள்ளி எனக்கு இல்லாம போயிட்டா நான் யாருக்காக சார் உயிரோட இருப்பேன்? சார். ஓகே சார். சரிங்க சார், நாங்கள் ரெடியாக இருக்கோம். ரைட் சார், வாங்க. ஏசிபி சார் இங்கே வரப்போகிறாரு. ஸ்கூலோட மேப்பை நல்ல ஒரு தடவை மைண்டில் பதிச்சுக்கோங்க. ஏன்னா பயங்கரவாதிங்க சொல்லியிருக்காங்க உள்ளே போகும்போது நம்ம கன்ஸோ இல்லை மொபைல்ஸோ எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு. என்னாச்சு? லைப்ரரியில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்க? சுயமா நானே எல்லா ரூம்லயும் போய் செக் பண்ணாங்க, யாரும் இல்லை. இல்ல. அங்கே கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னா போ, நீயே போய் பாரு போ. ஓஹோ, லைப்ரரியில் நீங்கள் தான் மறைஞ்சிருக்கீங்களா? வாங்க. எங்களை விடுங்க, விடுங்க, விடுங்க. எங்களை விடுங்க. நாங்க எதுவும் பண்ணல. தயவு செஞ்சு விடுங்க. விடுங்கன்றல. பார்த்தீங்களாண்ணே, நான் சொன்னேன்ல ரூமெல்லாம் இந்த லட்சத்தை தேடிட்டு வந்திருக்காருன்னு. இவருக்கு இந்த 2 பெரிய பசங்க கண்ணுக்கு தெரியல. உனக்கு கண் இருக்கா இல்லையா? எங்கடா மறைஞ்சிருந்தீங்க? என் கண்ணில் ஏன் பல்ல? இங்க பாரு, பசங்க மேல கோவப்படாத. இவங்க தப்பு இல்லை, எல்லாம் உன் தப்பு தான். தப்பு நடந்துச்சு பாஸ், என்ன மன்னிச்சிருங்க. இங்கிலீஷ்ல மன்னிப்பு கேள்றா. டீச்சருங்களா, சொல்லி கொடுங்க. சாரின்னு சொல்லுப்பா. சாரி பாஸ், சாரி. சரி சரி போ, இங்கிலீஷை கெடுக்காத. போய் உட்காருங்கடா. அந்த பயங்கரவாதிங்க சொன்னபடி சிஐடி ஆபீசர்ஸ் இங்க வந்திருக்காங்க. அவங்க கையில மொபைல் இல்லாம கன்ஸ் இல்லாம அவங்க மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அபிஜித், யாரோடைய உயிரும் போயிடக்கூடாது. சார், எங்க உயிரையும் கொடுப்போம். அப்பாவிங்க உயிருக்கு ஆபத்து வரவிட மாட்டோம். கிரேட்.
சார் இங்கே யாரையும் காணுமே. யாராவது இருக்கீங்களா? இத பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க ஸ்கூலுக்குள்ள வந்துட்டோம். பதில் சொல்லுங்க. சார் இவனுங்க எல்லாரும் நம்ம கிட்ட கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் சார். முதல்ல ஒரு வேலை பண்ணுவோம். பாத்ரூம்ல இருக்கிற பசங்களை முதல்ல காப்பாத்துவோம். சார் பாத்ரூம் அந்த பக்கம் இருக்கு. சரி போய் பாருங்க. வாங்க. இந்த பசங்க எங்கே போனானுங்க? தயா அங்கிள். இந்த ஜன்னல் வழியாக தான் பசங்க என்கிட்ட பேசினாங்க. பசங்களா வாங்க. தயா அங்கிள். தயா அங்கிள், அபிஜித் அங்கிள், நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம் அங்கிள். இதுக்கப்புறம் பயப்பட வேண்டாம், அதான் நாங்க வந்துட்டோம்ல. உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எங்க இருக்காங்க? லைப்ரரியில. லைப்ரரியா? லைப்ரரி எந்த பக்கம் இருக்கு? இங்க யாரும் இல்லையே. நீரஜ் சிக்குவும் இங்க தான் இருந்தாங்க. எங்க போனாங்க? பயப்படாதீங்க, அவங்கள நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அந்த கெட்டவங்க அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்களா என்ன? அவங்களாம் எங்க இருக்காங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அங்கிள், அவங்க ஸ்டாஃப் ரூம்ல இருப்பாங்க. ஸ்டாஃப் ரூமா? வா போலாம். சார் அந்த பயங்கரவாதிகளை எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்ல தயா, இந்த பசங்க நல்லா இருக்கிறாங்க, அது போதும். சார் பசங்க அந்த பயங்கரவாதிங்க ஸ்டாஃப் ரூம்ல இருக்கலாம்னு சொல்றாங்க. ஸ்டாஃப் ரூமா? அது எங்க இருக்கு? வாங்க அங்கிள், நாங்க உங்களுக்கு காட்டுறோம். வேண்டாம் வேண்டாம், நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க. ஸ்ரீயா அக்கா கிட்டே இருங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். இந்த பக்கம் தானே? இப்படி நேரா போனா ரைட் சைடுல. இங்க யாருமே இல்லையே. கவின், சீக்கிரமா பசங்களை கூட்டு வா. அந்த திருட்டு பசங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? நம்மள இங்க வர சொல்லிருக்கானுங்க, ஆனா அவனுங்களை காணோம். அதுதானே. வாங்க. இங்க வாங்க. என்னாச்சு அங்கிள்? நீரவும் சீக்கும் எங்க? இங்க யாருமே இல்லையா தம்பி? உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? அவங்க எல்லாம் இந்த ரூம்ல தான் இருந்தாங்களா? ஆமா அங்கிள், அந்த ஜன்னல் வழியா நாங்க பார்த்தோமே, எல்லாரும் இங்க தான் இருந்தாங்க. ஒருவேளை இப்படி இருக்குமோ? வேற ஏதாவது ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிருப்பாங்களா? ஒரு நிமிஷம், அங்க கொஞ்சம் பாருங்க சார். உண்மையான பிரச்சனை வெளியில இருக்கு. சார் இதை ஸ்டூடெண்ட் இல்லைன்னா டீச்சர் எழுதிருக்கலாம் இல்லையா சார், நமக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக? ஆனா நாம இப்ப வெளியில இருந்து தானே வந்தோம். சார் இப்படி கூட இருக்கலாம்ல, இந்த ரூமை விட்டு வெளியில ஸ்கூலுக்குள்ள வேற எங்கேயாவது இருக்கலாம். ஸ்ரேயா, நீ பசங்களை பத்திரமா பாத்துக்க. நாங்க ஸ்கூல்ல மூல முழுக்க தேடி பார்க்கறோம். பிரச்சனை எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு தான் தேடி பார்ப்போமே. சார் எனக்கு என்ன தோணுதுன்னா அவனுங்க இங்க இல்லவே இல்லை. நம்மளை இங்க வர வச்சுட்டு அவங்க வேற எங்கேயோ போயிட்டானுங்க. அப்போ நம்மள இங்க வர வச்சதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்? சார் அழுவுற சத்தம் கேட்குது சார். மை காட், எல்லாரும் உடம்புலயும் பாம்பு வச்சிட்டான். பாம் இந்த பசங்க உடம்புலயே இருக்கு சார். கவின், பாம்பு ஸ்குவாட கூப்பிடு சீக்கிரம். ப்ளீஸ் ஒரு நிமிஷம், ப்ளீஸ். நீங்களாம் பயப்படாதீங்க. அதான் நாங்க வந்துட்டோம்ல, உங்கள யாருக்கும் எதுவுமே ஆக விட மாட்டோம். நாங்க இருக்கோம்ல. சரி சரி, அந்த பயங்கரவாதிங்க எங்க போனானுங்க? தெரியாது சார். அவங்க நித்தினையும் அவங்க கூட கூட்டிட்டு போயிட்டாங்க சார். நித்தினா? ஆமா சார், இந்த ஸ்கூல்ல தான் சார் படிக்கிறான். அவனை பிடிச்சு வச்சிருக்காங்க சார். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அவங்க நித்தினை எதுவும் பண்ணிடக்கூடாது சார். ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் சொல்லுங்க. சரி, உங்கள யாராவது அவங்க பேசுனதை கேட்டீங்களா? ஆமா சார், அவங்க ஏதோ பிரேக்கிங் நியூஸை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ ஊழல் கேஸ் பத்தின விஷயம். அது மூலமா இந்த நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பே ஏற்படும் சொன்னாங்க. பிரேக்கிங் நியூஸ், சன்சனி கேஸ். சார் பாம்பு ஸ்குவாட் வந்துட்டாங்க, வாங்க சீக்கிரம் பாருங்க. ஒவ்வொரு பாம்பையும் மெதுவா பொறுமையா டிஃப்யூஸ் பண்ணணும். முதல்ல பசங்களுக்கு. ஓகே சார். ஓகே, டு இட்.
சார் ரொம்ப லோ இன்டென்சிட்டி பாம் தான் சார். அதோட ரொம்ப சிம்பிளாக தான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக இதை எடுத்துடலாம் சார். தேங்க் காட். சார் அப்படின்னா அவங்களோட நோக்கம் இவங்க உயிரை எடுக்கிறது இல்ல, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ விஷயம் இருக்கு. எந்த விஷயமானாலும் சரி, இந்த விஷயம் அந்த ஊழல் கேஸோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்புறம் ஹித்தின் காணாம போனது, ஹித்தின் கூட போனது, அப்புறம் ஹித்தினுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சார் இப்போ எல்லாரும் பாதுகாப்பாக இருக்காங்க. மறுபடியும் ஒரு முறை சிஐடி அவங்க மிஷன்ல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார், உங்க மிஷன்ல நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க. இங்க பாருங்க, எங்க மிஷன் இன்னும் முடியல, இன்னும் வேலை பாக்கி இருக்கு. முதல்ல ஹித்தினை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பயங்கரவாதிகளுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும். இந்த ஹித்தினோட அப்பாவை எங்கேயுமே காணுமே. ஒரு வேளை இந்த பயங்கரவாதிங்க அவனை தனியாக எங்கேயாவது வர சொல்லிட்டாங்களா ஹித்தினோட உயிருக்கு பேரம் பேச? அப்புறம் இந்த சன்சனி கேஸ் பிரேக்கிங் நியூஸ், அதை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணுமே. இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாரும் பொறுமையாக காத்துட்டு இருந்த அந்த சரியான நேரம் இப்போ வந்துடுச்சு. ஏன்னா இப்போ இங்கே வரப்போறவர் மிஸ்டர் வருண். அவர் அப்படி ஒரு லிஸ்ட்டை உங்களுக்கு வெளியிட போறாரு. அதில் இந்த நாட்டில் இருக்கிற பெரிய ஊழல்வாதிகளோட பேர் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, மிஸ்டர் வருண் அவருடைய பாடி கார்ட்ஸோட இங்க வந்துட்டாரு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் உங்களோட அருமையான நேரத்தை எனக்காக கொடுத்துருக்கீங்க. சார், அந்த பிரேக்கிங் நியூஸ் வருணோடது. அவர் இன்னைக்கு நிறைய ஊழல்வாதிகளோட பேரை ரிலீஸ் பண்ண போகிறாரு. அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்மளை அலைவிடணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க சார். ஆமாம் கவின், இந்த பாம்புக்கு பின்னாடி அவங்களுக்கு இருந்த ஒரே நோக்கம் இதுதான், நம்ம நேரத்தை வீணடிக்கணும். இது ஒருத்தரோட வேலையாக இருக்கும். அவங்க பெயர் வருணோட ஊழல் லிஸ்ட்டில் இருக்குது. சார், அப்படி இந்த லிஸ்ட் தப்பான ஆளுங்க கையில் போயிடுச்சுன்னா வருண் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டது வீணாக போகிறது மட்டும் இல்லாமல் அப்புறம் நம்ம நாடு சரியான முறையில் முன்னேற முடியாது. ஆமாம் ஸ்ரீயா, இன்னைக்கு வருணோட உழைப்புக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஊழல் செஞ்சவங்களாம் மாட்டிப்பாங்க. ஹலோ, ஓ இதான் விஷயமா? தேங்க்யூ. என்னாச்சு சார்? ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுது. ஹித்தினோட அப்பா மிஸ்டர் விஷேஷ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் விஷேஷ். சார், அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அந்த தீவிரவாதிங்க நிதின் அவங்க கூட கூட்டிட்டு போனதுக்கான காரணம் அவனோட அப்பா மிஸ்டர் விஷேஷ் கிட்ட இருந்து எதையாவது அடைய நினைக்கலாம், இல்லை ஏதாவது வேலை வைக்கலாம்ல? அப்படியும் இருக்கலாம். இப்போ நீங்களே எல்லாரும் பார்க்கலாம், மிஸ்டர் வருண் அவரோட லேப்டாப்ல அந்த பென் டிரைவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதில் தான் இந்த நாட்டோட பெரிய ஊழல்வாதிகள் பேர் இருக்கு. இதில் முதல் ஊழல்வாதியோட பேரை நான் இப்போ சொல்ல போறேன். அது யாருன்னா கொடு, பென்டிரைவை கொடு. நான் செத்தாலும் அந்த பென்டிரைவை கொடுக்க மாட்டேன். உனக்கு உன் உயிர் மேல ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். நீ மட்டும் அதை கொடுக்கல, உன்னை எப்படி கொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. மிஸ்டர் வருண், அட நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்ல வேலை, நீங்கள் சரியான நேரத்தில் வந்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் நன்றி சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது? இது எங்களோட கடமை. சரி, அந்த லிஸ்ட் எங்க? இதுதான் அந்த பென்ட்ரைவ். நம்ம நாட்டோட பெரிய ஊழல்வாதிகள் எல்லார் பேரும் இதில் இருக்கு. மயூர், ஓ இந்த லிஸ்ட்ல இவரும் இருக்காரா? விஷேஷ். சரி, என் பையன் உள்ளதா இருக்கா, தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க சார். சார்,
நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார். நான் எதுவுமே பண்ணல சார். வாயமுடு. எதுவும் செய்யலையா? ஸ்கூலுக்கு ரவுடிங்களை அமிச்சது யாரு? குழந்தைங்களை கிட்னாப் பண்ண மாதிரி டிராமா ஆனது யாரு? நீ தானே. எதுக்காகனா எங்களுடைய கவனம் திசை மாறணும். அதுக்கப்புறம் நீ வருணை ஈஸியா கொன்னுலான்னு இல்லையா? சார் நான் எதுக்காக வருணை கொல்லணும்னு சொல்லுங்க. ஏன்னா வருண் கிட்ட தான் லிஸ்ட் இருக்கு. ஊழல்ல கழுத்து வரைக்கும் முழுகி போயிருந்தவங்க அதுல உன் பேரும் இருந்துச்சு. நீ நினைச்ச வர்ண கொன்னு அந்த லிஸ்ட்டை மறைச்சிடலான்னு சிஐடி உன்கிட்ட நெருங்க கூடாதுன்னு. நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல நான் போட்ட இந்த நல்ல பண நீங்க கெடுப்பீங்கன்னு. நீ என்ன நினைச்ச? நீ எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருவேனா? சிஐடி பெரிய பெரிய குற்றவாளிகளை கூட புடிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா? இப்ப ஒத்துக்கோ, இதெல்லாம் செஞ்சது நீதான்னு. ஒத்துக்கிறேன் சார். நான் பயந்துட்டேன் சார். நான் பண்ண ஊழல் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா என் கதை முடிஞ்சிரும்னு நான் பயந்தேன். எல்லாமே பிளான் பண்ணி தான் நடந்துச்சு. ஆனா உன் புள்ள வந்துட்டான். அப்புறம் நீ போட்ட வலை உனக்கே மாறிடுச்சு. எப்ப எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். அதனால ரவுடிங்க மூலமா அவனை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சது தப்பாயிடுச்சு சார். உன் பையனை பத்தி நினைச்சா அது தப்பு இல்ல. ஆனா சட்டத்துக்கு எதிராக வேலை பார்த்த பாரு, அதுதான் தப்பு. நீ பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு ஒருத்தரை கொல்லணும்னு பார்த்தா அதுதான் தப்பு. விசேஷ், உன் குழந்தைய நீ காப்பாத்திட்ட. அப்போ மற்ற குழந்தைங்களோட உயிரை பத்தி நீ யோசிச்சியா? அவங்க உயிருக்கு ஆபத்து வரும்னு நீ நினைக்கலையா? அவங்களோட சேர்த்து டீச்சர்ஸ் மற்றவங்க எல்லாரும், இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நீ விளையாடி இருக்க. ரொம்ப பெரிய குற்றத்தை நீ செஞ்சிருக்க. அப்புறம் இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும்.